தனியார் கட்டடங்களில் செயல்பட்டு வரும் 64 காவல் நிலையங்களுக்கும் புதிதாக சொந்த கட்டடங்கள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறையை நவீனமயமாக்கும் திட்டத்திற்காக 68 கோடியே 62 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் திருத்திய நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் வளர்ச்சித்துறைக்கு நடப்பு நிதியாண்டில் 32 கோடியே 94 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சாலை பாதுகாப்பு நிதிக்காக மொத்தம் 165 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதிக அளவில் விபத்துகள் நிகழக்கூடிய இடங்களில் சாலை குறைபாடுகளை சரிசெய்ய ஒருங்கிணைந்த சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலை பாதுகாப்பிற்கென தனியாக 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து காவல் நிலையங்களும் அரசு கட்டடத்தில் இயங்குவதை உறுதி செய்யும் நோக்குடன் தனியார் கட்டடங்களில் செயல்பட்டு வரும் 64 காவல் நிலையங்களுக்கும் புதிதாக சொந்த கட்டடங்கள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். காவல்துறையை நவீனமயமாக்கும் திட்டத்திற்காக 68 கோடியே 62 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையினரின் வீட்டு வசதி தேவைகளை நிறைவு செய்வதற்காக 422 கோடி ரூபாய் செலவில் 2673 வீடுகளுக்கான கட்டுமான பணிகள் நடப்பு நிதியாண்டில் மேற்கொள்ளப்படும். தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் அமைப்பின் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்திட இத்துறைக்கென திருத்திய நிதிநிலை அறிக்கையில் 230 கோடியே 7 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் துறைக்கு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 282 கோடியே 92 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீதி நிர்வாகத்திற்கு 993 கோடியே 24 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இ சேவை மையங்களின் மூலம் தற்போது அளிக்கப்பட்டு வரும் 100க்கும் மேற்பட்ட பொதுச் சேவைகளின் எண்ணிக்கை நடப்பாண்டில் 300 வரை உயர்த்தப்படும். தற்போது அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள லோக் ஆயுக்தா அமைப்பு நிர்வாகத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். மக்களுக்கு தேவையான பொதுச் சேவைகளை அளிப்பதற்கு பல்வேறு துறைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலான மாநில குடியிருப்போர் தகவல் தொகுப்பு மையம் அமைக்கும் நடவடிக்கைகள் முடியும் தருவாயில் உள்ளன. ஆதார் எண்ணை அடிப்படையாக கொண்டு நலத்திட்ட பயன்கள் மக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்ய இந்த தகவல் தொகுப்பு மையம் பேருதவியாக அமையும். வருவாய்த்துறையின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 15 வட்டாட்சியர் அலுவலகங்கள், 5 கோட்டாட்சியர் அலுவலகங்கள் மற்றும் காஞ்சிபுரத்தில் நில அளவைத்துறை உதவி இயக்குநர் அலுவலகம் ஆகிய அலுவலகங்களுக்கான புதிய கட்டடங்கள் 51 கோடியே 57 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்படும். நவீன கணினி பட்டா மாற்று முறை தமிழகம் முழுவதுமாக விரைவில் செயல்படுத்தப்படும். நடப்பு நிதியாண்டில் 3,50,000 வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும். நிலம் குறைவாகவும் நில மதிப்பு அதிகமாகவும் உள்ள இடங்களில் வீடில்லா குடும்பங்களுக்கு அடுக்குமாடி வீடுகள் கட்டித் தருவதற்காக கூட்டுப்பட்டா வழங்கும் ஒரு புதிய அணுகுமுறையை அரசு மேற்கொள்ளும். வீட்டின் கட்டட வடிவமைப்பில் ஒரு நெகிழ்வுத்தன்மையை பின்பற்றி ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் இத்தகைய கூட்டுப்பட்டா நிலங்களில் அடுக்குமாடி வீடுகள் கட்டித்தரப்படும் என திருத்திய நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.